சேலம் மாநகரில் உள்ள அனைத்து அங்காளம்மன், பெரியாண்டிச்சி மற்றும் பேச்சாயி அம்மன் திருக்கோவில்களில் மூல கோவிலாக விளங்கும் சேலம் தேர்வீதி ஸ்ரீ பெரிய அங்காளம்மன் திருக்கோவில் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் முக்கிய அம்சமே மயான கொள்ளை என்ற நிகழ்வுதான். ஸ்ரீ அங்காளம்மன் பிறந்த இடமாக கருதப்படும் மேல்மலையனூர் உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அங்காளம்மன் ஆலயங்களிலும் இந்த மயான கொள்ளை நிகழ்வு என்பது ஒவ்வொரு விதமாக நடைபெற்றாலுமே கூட சேலத்தில் மற்றும் புராண நிகழ்வை தத்ரூபமாக விளக்கும் வகையில் பக்தர்களுடன் ஆக்ரோஷத்துடனும் மிரட்சியுடனும் நடத்தப்பட்டு வருகிறது என்பது யாராலும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் இயலாது. சேலத்தில் இந்த பிரசித்தி பெற்ற மயான கொள்ளை நிகழ்வு கண்டு காண்பதற்காக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் சேலத்தில் வந்து குவிவது வழக்கம். அந்த வகையில் மாசி திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் இந்த மயான கொள்ளை என்ற நிகழ்வை ஒவ்வொரு வருடமும் புராண நிகழ்வை மேம்படுத்தும் விதமாக நடத்தப்படும் விழாவாக என்று செய்திகளில் ஒரு வரியில் கூறப்படும் உண்மையை தற்பொழுது உடைத்துள்ளார். சேலம் தேர்வீதியில் உள்ள ஸ்ரீ ஓம் சக்தி நமது சேலம் தேர்வீதி பெரியங்காளம்மன் கோவிலில் 16/2/2026 திங்கட்கிழமை மகா சிவராத்திரியும் சிவபூஜையும் பந்தப்புலி ஆட்டம் முதலியவை பண்பு நடந்து கொண்டு முகவெட்டுக்கப்புறையை பக்தர்கள் தூக்கி ஆடி வர அம்மன் 2வது அகராரம் பட்டை கோயில் தேர்வீதி வழியாக வாசவி மகால் அருகே முகவெட்டுக்கப்புறை உடைக்கப்பட்டு அம்மன் கோட்டை மாரியம்மன் கோவிலை அடையும். 17/2/2026 செவ்வாய்க்கிழமை அமாவாசை என்று அதிகாலை கோட்டை மாரியம்மன் கோவிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு தேர்வீதி வழியாக திருவீதி உலா வந்து கோயில் வந்தடையும். அதற்கு பிறகு அம்மன் அசைவமாகிறது என்று ஒரு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருவதால் நந்தீஸ்வரர், வீரபத்தர் முதலியவை துணிகளால் மறைக்கப்படும். பிறகு நமது அங்காளம்மன் கோவில் பெரியங்காளம்மன் கோவில் என்பதால் பிற கோயில்களின் வேஷம் நம்மை வந்து வணங்கிவிட்டு நம் அம்மனை வணங்கிவிட்டு மயானம் செல்வார்கள். சரியாக ஒரு மணி அளவிலே நாம் மயான கொள்ளை வேடம் பேச்சாயி அம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு பக்தர்கள் கொடுக்கும் ஆடு கோழிகளை காவு வாங்கியபடி 2வது அகராரம் பட்டை கோயில் அணைமேடு வழியாக காக்காயின் சுடுகாட்டை அடைந்து அங்கு மயான பூஜை நடைபெறும். அப்பொழுது காவு சோறு இறைக்கப்படும். காவு சோறு வாங்கி சாப்பிடும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது நீண்டகால இறை நம்பிக்கை. பிறகு அம்மன் சமாதிகளுக்கு சென்று பூஜை முடித்த பின்பு கோவில் வந்தடையும். குறிப்பாக 2 விதமான வரலாறு அங்காளம்மன் கோவிலுக்கு சொல்வதுண்டு. புராண வரலாறு என்று பார்த்தால் பிரம்மகத்தி தோஷம் பிடித்ததால் ஈஸ்வரன் மயானத்திற்கு சென்றார் என்றும், எங்களது முன்னோர்கள் வழி வழியாக எங்களுக்கு சொல்லி தந்தது என்னவென்றால், வல்லாளராஜன் என்ற ஒரு அரக்கனில் அவனுடைய குழந்தை தவித்தால் மிகப்பெரிய தீங்கு விளையும் என்ற காரணத்திற்காக அம்மன் அதை பிரசவத்தை சிக்கலாக்கி விடுகிறது. பிரசவத்தை சிக்கலாக்கி மயான கொள்ளை போல வேடம் அடைந்து வண்ண வண்ண துணிகள் உடுத்தி கடுகு, மிளகு முதலிய பல்லையன் என்று சொல்வார்கள். அந்த பல்லையத்தை எடுத்து நேராக அம்மன் வயிற்றிலிருந்து மயானத்திற்கு சென்று அங்கு அந்த கருவை அழிப்பதாக, அந்த சிசுவை அழிப்பதாக, அந்த தீய சக்தியை அழிப்பதாக வரலாறு உண்டு. அம்மன் அங்காளம்மனில் இருந்து பேச்சியம்மன் கோயில் இருந்து புறப்பட்டு மயான கொள்ளை முடிந்தபடி பெரியாண்டிச்சி அம்மனாக கடைசாடும் என்பதுதான் இந்த கோவிலினுடைய நம்பிக்கை. சிறியவையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 கோவில்கள் மட்டும்தான் இங்க வந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப குறைந்தபட்சம் காலையில இருந்து ஒரு 200-300 வேஷம் வந்துட்டு போறாங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு போன பின்னாடிதான் நாங்க கோவிலில் இருந்து புறப்பட முடியும். நமது கோவில் மயானத்தை அடைந்து மயான சூறை பூஜை முடிந்தால் மயானத்தில் பூஜை முடிந்தது, அதற்கு பிறகு யாரும் இருக்க மாட்டார்கள். நம்பிக்கை. அந்த காவல்சோறு விரதம் இருந்து வேடத்தின் பின்னாலே வந்து அங்க காவல்சோறு வந்து மயானத்தில் உருவு செய்து அதை இறைப்போம். அப்பொழுது அந்த காவல்சோறு வாக்கிடும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. நான் சேலம் தேர்வீதி பெரியாங்களாம்போதில் தர்மகர்த்தாவும் இப்ப 2020 திருவிழா முறை பூசாரியாக இருந்து வருகிறேன். நான் வழக்கறிஞராக இருந்தாலும் கூட இதை தொன்று தொட்டு நான் செய்து வருகிறோம்.